கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓடும் பெரும்பான்மையான பேருந்துகள் ஓட்டை உடைச்சலுடன் இருப்பதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். இதுகுறித்து கள ஆய்வில் ஈடுபட்ட நமது செய்தியாளர் மார்த்தாண்டம் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது காணலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இயக்கப்படும் பேருந்துகளின் நிலை குறித்து நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம இப்போ மார்த்தாண்டம் பேருந்து நிலையத்தில் நின்றுட்டு இருக்கோம். இங்கு இருக்கும் பெரும்பாலான பேருந்துகள் மாவட்டத்திலிருந்து பல பகுதிகளில், குறிப்பாக மார்த்தாண்டம் மட்டுமின்றி தொடர்ச்சியாக நாகர்கோவில், குளச்சல் உள்ளிட்ட பல்வேறு பணிமனைகளிலிருந்து வெளி மாவட்டங்களுக்கும் இயக்கப்படுகிறது. தொடர்ச்சியாக அதில் பல்வேறு பேருந்துகள் என்பது மிகவும் ஒரு சேதமடைந்த நிலை என்பது காண முடிகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். பல பகுதிகளில் இந்த பேருந்துகள் என்பது பழைய பேருந்துகளை இயக்கப்படுவதால் பயணிகள் ஒரு அச்ச உணர்வோடு பயணிக்கும் ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. நம்மோடு CIQ நிர்வாகி சுரேஷ்குமார் விநாயகர் அவருமே கேட்போம். சார் வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் இங்கே இருக்கும் பேருந்துகளின் பயன்பாடு எப்படி இருக்குது சார்? கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் பேருந்துகளோட பயன்பாடு கடந்த காலங்களை விட சற்று மேம்பட்டிருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இந்த மாவட்டம் முழுவதும் இயக்குகின்ற பேருந்துகளில் ஒரு சில பேருந்துகளில் இந்த சிதைவு என்பது இருக்குது. டேமேஜ் என்பது தகடில், அதே மாதிரி பாடியில் எல்லாம் டேமேஜ்கள் இருக்குது. அது சில ஆபத்துகளை உருவாக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அதனால் அரசாங்கம் ஒரு தனி கவனம் செலுத்தி இந்த பேருந்துகளில் இருக்கக்கூடிய சிதைவுகளை முழுமையாக அப்புறப்படுத்தி நல்ல அளவில் இயக்குவதற்கான ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இன்னும் பொதுமக்களுக்கு நம்ம இதை விட அதிகமாக சேவை செய்ய முடியும் இந்த நிறுவனத்தை வச்சு. அதுக்கு முக்கியமாக என்ன காரணம்னா, இந்த மாவட்டத்தில் பணியாளர் தட்டுப்பாடு என்பது பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த நிறுவனத்தில் ஓட்டுநர்கள் தட்டுப்பாடு, நடத்துனர் தட்டுப்பாடு, தொழில்நுட்ப பணியாளர் தட்டுப்பாடு என்பது அதிகமாக இருக்குது. இப்போ மாவட்டத்தை பொறுத்த அளவில் பல பகுதிகளில் பயணிகளை ஓட்டுநரும் சரிதான், அதே போன்று நடத்துனர்களும் சரியாக கையாளல. ஒரு அலட்சியமான பதில், அவங்கள ஒரு அலட்சியமாட்டு ஒரு பதில் சொல்கிறது, பேருந்துகளை ஒரு சில பகுதிகளில் நிற்காமல் செல்வது, இந்த மாதிரியும் ஒரு நிகழ்வு இருந்துட்டு இருக்கு சார். ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் அதிகமான பணிச்சுமையில் இருக்காங்க. அதிகமான பணிச்சுமையின் காரணமாக ஏதாவது அங்கொன்றும் இங்கொன்றும் இப்படிப்பட்ட ஒரு சம்பவங்கள் நடக்கலாம். அதை விட அதிகமாக இந்த அதிகாரிகளுடைய நெருக்கடி என்பது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அதனால் சில சம்பவங்கள் அங்கங்கே நடக்கலாம். அதையும் பயிற்சிகள் மூலமும் இந்த தொழிற்சங்க கூட்டங்களில் நாங்கள் விளக்கி கொடுத்து இப்போ இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்பதை தொழிலாளிகளுக்கு விளக்கிட்டு இருக்கோம். அதையும் முழுமையாக தவிர்ப்பதற்கான ஒரு நடவடிக்கை என்பது எடுத்துருவோம். இந்த ஓட்டுநர் நடத்துனர்களால் அதிக அளவு பிரச்சனை வராமல் நாங்கள் பார்த்துக்கொள்வோம். இப்போ அரசுக்கு நீங்கள் இந்த நேரத்தில் எந்த மாதிரி கோரிக்கை முன்வைக்கிறீங்க? தமிழக அரசு கன்னியாகுமரி மாவட்ட போக்குவரத்தை பொறுத்தவரை செய்ய வேண்டியது என்னன்னா, முதல்ல இந்த பேருந்துகள் இருக்கிற விட சேதங்களை அப்புறப்படுத்தி முழுமையாக அதை சீர்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கணும். அதே போல் இந்த மாவட்டத்தினுடைய போக்குவரத்து சேவை, கிராமப்புற மக்களுடைய போக்குவரத்து சேவை முழுமையாக நிறைவேற்றணும்னு சொன்னால் இந்த மாவட்டத்தில் தேவையான பணியாளர்களை நியமிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கணும். ஒரு சில பழைய பேருந்துகள் இருப்பதை முழுமையாக மாற்றிட்டு புதிய பேருந்துகள் அதிக அளவில் இந்த மாவட்டத்துக்கு கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கணும். அதே போல் இந்த தற்காலிக ஓட்டுநர்கள் நடத்துனர்களை வைத்து பணி செய்வதனால இந்த பொதுமக்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு என்பது குறைவாகவே இருக்கிறது. அதனால் அரசாங்கம் என்ன செய்யணும்னா, உடனடியாக பணியாளர்களை நியமனம் செய்து இந்த CLR நடத்துனர் ஓட்டுநர்களை வைத்து பணி செய்ய நடத்தி கொள்ள வேண்டும். பணியாளர்களுக்கு பயிற்சி கொடுத்து ஒரு நிரந்தர பணியாளர்களை நியமிப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். நம்ம இப்போ பார்க்க முடியும் காட்சிகளை, இங்கே பார்க்க முடியும். இந்த பேருந்துலேயும் தொடர்ச்சியாக சேதம் என்பது இருக்கிறது. பல பகுதிகளில் உடைந்து காணப்படுகிறது. இந்த நேரத்தில் பார்க்கலாம், அந்த காட்சியை பார்க்கலாம். இதே போன்று தகடுகள் பெயர்ந்து பல பகுதிகளில் காண முடிகிறது. தொடர்ச்சியாக மாவட்டத்தை பொறுத்த அளவில் பெரும்பாலான பகுதிகளில் இந்த பழைய பேருந்துகள் என்பது இயக்கப்பட்டு வருகின்றன. எனவே தமிழக அரசு உடனே பழைய பேருந்துகளை மாற்றம் செய்து புதிய பேருந்துகளையும் சரிதான், அதே போன்று புதிதாக ஓட்டுநர் நடத்துனரை நியமிக்க வேண்டும் என்பதே இந்த மக்களின் கோரிக்கையாக இருந்திருக்கிறது. நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.